ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொத்தமல்லியும் தக்காளியும் வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் இந்த அளவுக்கு மணம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போ ஒரு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா கொத்தமல்லி நல்லா சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கிறேங்க. நம்ம தக்காளிலாம் சேர்க்க போகிறோம், அதனால் திட்டமான சைஸில் புளி சேர்த்துக்கணும். இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. இது கூடவே 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ அதே பேனில் தக்காளியும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேங்க. தோலில் நல்லா சுருண்டு வரணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொத்தமல்லி பொடியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக ரெடியாக எடுத்து கொத்தமல்லி சட்னி. இப்போ சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்து நம்ம தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுது. இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.